फ़ाऊज़ु बिल्लाहि मिनश्शैतानिर्रजीम बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम क़ालन नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम अन अंज़ुर इला मन हुवा अस्फ़ल मिन्नी वला अंज़ुर इला मन हुवा फ़ौक़ी सदक़ नबीयुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்தருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் எல்லையில்லா கருணை நம்மை மகிழ்வான நிலையிலே அவன் ஆக்கி வைத்து அழகு பார்ப்பதுதான் அந்த கருணையினுடைய மிகப்பெரிய அடையாளம். நம்முடைய பார்வையில் சில நேரங்களில் நம்ம தாழ்ந்த மாதிரி தெரியும். இல்லை, நமக்கு நாம் எப்போதும் நம்மை தாழ்வாக பார்க்கிற பார்வை வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் மற்றவங்களை எல்லாம் பார்த்துட்டு நம்ம இப்படி ஆயிட்டோமேங்கிற ஒரு பார்வை வரும். அதை தடை செய்துட்டான். அந்த பார்வை வேண்டாம். அந்த பார்வை வந்துச்சுன்னா அல்லாஹ் உன் மேலே கருணை காட்டலைங்கிற ஒரு காரியம் உண்டாயிடும். நம் மீது அல்லாஹ் கருணை காட்டவில்லையோ, நான் சொன்ன அருமையான செய்தியின் அந்த தொடரை நீங்கள் பார்க்க வேண்டும். அவுசானி ஹலீலி, என் நேசரும் நண்பருமான முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு அறிவுரை சொன்னார்கள் என்று சொல்லி துவக்கின அபூதருல் கிஃபாரி முதல் பகுதி நேற்று நிறைவுபடுத்தினோம். இரண்டாம் பகுதிக்கு வருகிறார்கள். எப்போதும் நீ கவனமாக இரு. உன்னை விட, அவங்க சொன்ன வார்த்தை, ரசூல் சொன்ன வார்த்தை, அன்அந்துர இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்னி, உன்னை விட கீழே உள்ளவங்களை பார்ப்பதில் கவனம் வைத்துக்கொள். வலா அன்துர இலா ஹுவ மன் ஹுவ ஃபௌகி, எனக்கு மேலே உள்ள ஆளை நான் பார்க்கக்கூடாதுன்னு தடை போட்டுட்டான். உன்னை விட அந்தஸ்தில் கூடினாலும் நீ பார்க்காத. உன்னை விட பொருளாதாரத்தில் மேலே உள்ளவங்களை பார்க்கக்கூடாது. உன்னை விட ஆரோக்கியமாக ரொம்ப இருக்கிறவங்களெல்லாம் பார்க்காத. அவர் அப்படி இருக்கிறாரு. 80 வயசுலையும் ஆள் உற்சாகமாக இருக்கிறாரு. 40 வயசுல இருந்தாலும் சோர்ந்து போய் இருக்கிறானே, நம்ம 50 வயசுல நல்லா இருக்குமே, அப்படி பாரு. ஆரோக்கியம், அந்தஸ்து, பொருளாதாரம், இவைகளில் உன்னை விட கீழே உள்ளவர்களை பார்த்து பழகு. பார்க்க வேண்டும். நபி பெருமானாருடைய உத்தரவு, எனக்கு கொடுத்த அறிவுரை. ஏன்? அங்கேதான் நீ நிம்மதி பெறுகிறாய். அங்கேதான் அல்லாஹ்வுக்கு நீ நன்றி சொல்லும் மனிதனாக மாறுகிறாய். சுப்ஹானல்லாஹ். நன்றி சொல்ல மாட்டோம். நம்ம எப்பவுமே மேலே பார்த்துட்டோம்னா நம்ம ஒன்றும் இல்லை, நமக்கு என்ன செய்தான், நம்மகிட்ட என்ன இருக்குது, நம்ம கையில் என்ன இருக்குது, நம்ம எதுக்கு தகுதி, நம்மகிட்ட என்னதான் அவனுடைய ஞாபகத்து இருக்குது, எப்படி நன்றி சொல்வோம்? அல்லாஹ்வுடைய நோக்கம் அனைவர்களும் நன்றி செலுத்தப்பட வேண்டும். அனைவர்களும் நன்றி செலுத்த வேண்டும். அனைவர்களாலும் அவன் நன்றி பாராட்டப்பட வேண்டும். அதுதான் அவன் நோக்கம். இங்கே பாகுபாடு இன்றி ஏழை பணக்காரர், ஆரோக்கியம், நோய் என்பதையெல்லாம் தாண்டி அந்தஸ்தும் அந்தஸ்தில்லாதவர்களும், முதலாளி, தொழிலாளி, எல்லாவற்றையும் தாண்டி அத்தனை பேர்களாலும் அவன் நன்றி பாராட்டப்பட வேண்டும். அது எப்போ நடக்கும்? நான் மேலே பார்க்க கூடாது, கீழே பார்க்கணும். கீழே பார்த்துட்டேன்னா நமக்கு நன்றி உள்ள வாழ்க்கை கிடைக்கும். ஒரு தடவை பள்ளிவாசலில் படுத்தோம்.
கொஞ்ச நேரம் தான் படுத்தோம். அப்போமெல்லாம் கொஞ்சம் கொசு கடிச்சிச்சு. இப்போ கொசே இல்லை. இங்கே வெளியூர்லேருந்து ஏத்திகாவுக்கு வந்தவங்க சொல்கிறது பெரிய துவா, அதற்கு துனியாவில் நிறைய பள்ளியில் கொசு தொந்தரவு இங்கே இல்லைன்னு அல்ஹம்துலில்லாஹ்னு அல்லாஹ்வுக்கு சொல்லிட்டோம். அல்லாஹ்வுக்கு கொசு இல்லை. ஒரு காலத்தில் இருக்கு, ஒரு காலத்தில் இருக்காது. இப்போ நல்ல கொசு கடி. அப்போ இங்கே சில பேர் இந்த வலையெல்லாம் போட்டு படுக்கிறாங்க, கொசு வலை அது இது. வீடுகளில் இந்த கொசு வலை இருந்து தொழுதுட்டு வெளியில் போனால் சுபஹானல்லாஹ், அங்கே ஒரு அம்மா கர்ப்பமாக இருந்த அம்மா குழந்தை பேத்துட்டு 3வது நாள் அந்த பச்சை குழந்தையை கொண்டு வந்து அந்த குழந்தையை கபூரினுடைய அந்த திண்டுக்கு மேலே போட்டுட்டு அந்த அம்மா அங்கே படுத்துருக்கு. பச்சை குழந்தை 3 நாள் ஆச்சு குழந்தை பிறந்து. அந்த அம்மா இங்கே கர்ப்பமாக இருக்கும்போதே இங்கே தான் படுத்துட்டு இருந்துச்சு. முன்னாலெல்லாம் அந்த கேட்டு திறந்து இருக்கும், எல்லாரும் படுப்பாங்க. முசாஃபர்கள் எல்லாம் அந்த கபூரிஸ்தானுக்கு மேலே படுத்திருப்பாங்க. அந்த திண்டு ஒன்று இருக்கும். அதில் நான் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அந்த அம்மா நல்லா தூங்குது. அதை விட ஆச்சரியம், பக்கத்தில் 3 நாள் அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கு ராகத்தா. எங்கே? கபூரில் சுற்றி அங்கே இருக்கக்கூடிய எல்லா மரங்கள் செடிகள், கொசுன்னா அவ்வளவு கொசு இருக்கும். பள்ளிவாசல்ல அழகான ஏசியில் அழகான ஃபேனுக்கு கீழே ஒரு கொசு கடிச்ச உடனே நம்மளால தூங்க முடியல. என்ன இப்படி இருக்குன்னு நினைக்கும். அங்க போய் பார்த்தால் அவங்கள பார்த்துட்டு நான் முடிவுக்கு வந்தேன், அல்லாஹ் நமக்கு 1 அல்ல 2 அல்ல கோடி நியாமத்து செய்திருக்கிறான். கோடி நியாமத்து. அங்க பாருங்க, இன்னும் பாருங்கள், எத்தனை பேர் ரோட்ல படுத்திருக்கிறாங்க. ஏதாவது ஒரு கடையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த கடை எப்போ பூட்டுவாங்கன்னு பார்க்கறது. அது பூட்டுகிற வரைக்கும் அந்த வாசலை சுத்திக்கிட்டே இருப்பாங்க, பஜாரை சுத்திக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஊர்ல உதாரணத்திற்கு அந்த கடை லாக்காக 12 வரைக்கும் அவங்க தூங்காம சுத்துறது. பூட்டின பின்னாலே அது வாசல்ல போய் படுத்து காலையில் எழுந்திரிச்சு போயிடுறது. திறக்கத்துக்கு முந்தி எழுந்திரிக்கணும், பூட்டுறதுக்கு பின்னால படுக்கணும். அப்படி வாழ்கிறவர்களை பார்த்தால் என் கூரை வீடும் என் ரப்பின் அருட்கொடையாக தெரியும். என் கூரை வீடும் என் ரப்பின் அருட்படையாக தெரியும். நான் கோபுரத்தில் இருப்பவர்களை பார்த்து பார்த்து ஏங்குவதால் அல்லாஹ்வையும் மறக்கிறேன். இல்லை, அல்லாஹ்வின் மீதே வருத்தப்படுகிறேன். அல்லாஹ் வருத்தப்படுறேன். எனக்கு உள்ளது எனக்கு கிடைக்குதே. அதை ரசூல் சொன்னான். எப்போதுமே ஒரு அறிவுரை என்கிறது எழுதப்பட்டது, காலமெல்லாம் பாதுகாக்கப்படுவது, எல்லாருக்கும் ஒரு பெரிய முன்மாதிரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் ரொம்ப வைரங்கள். இந்த ஹதீஸை ஒருத்தர்ன்றது இல்லை, கோடி கோடியான மக்கள் எடுத்து வாழ்க்கையில கொண்டு வந்து இன்றைக்கு சொகுசா வாழ்றாங்க, நிம்மதியா வாழ்றாங்க. அந்த அறிவுரை தான் இங்கே எல்லோரின் வாழ்க்கையாக பிறக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. உங்களை விட வாழ்வாதாரத்தில் கீழே இருப்பவர்களை பாருங்கள், உங்களை விட அந்தஸ்தில் கீழே இருப்பவர்களை பாருங்கள், உங்களை விட உடலால் சுகங்களால் குறைந்தவர்களை பாருங்கள். அல்லாஹ் உங்கள் மீது செய்த நிஅமத்து புரியும். அல்லாஹ் நமக்கு நியாமத்து தான் செய்திருக்கான், நம்ம நல்லா தான் வச்சிருக்கான். அவனை ரோட்ல படுக்க போட்டு என்ன ஒரு கூரை வீட்டுல படுக்க போட்டிருக்கான். அவனை ரோட்ல படுக்க போட்டான், என்ன ஒரு திண்ணையாச்சு கொடுத்து படுக்க வைத்தான். சுகம். வரலாற்றினுடைய ஆழமான இடங்களிலே போய் இந்த ஹதீஸுக்கான பின்னணியை பார்த்த போது வியந்து போகிறோம். இமாமு சஅதி காபத்துல்லாவுக்கு வருகிறார். ஒரு பெரிய மேதை, அல்லாஹ்வை உலகத்துக்கு நினைவூட்டிய மனிதர். இமாம் சாதி ஹரம் ஷரீஃபுக்கு வருகிறார். ரொம்ப இன்பத்தோடு ஈடுபாடோடு நடந்து வர்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு இஷ்கு. பள்ளிவாசலுக்கு நடந்து வந்தா ஒவ்வொரு 8க்கும் நன்மை. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு நடந்து வந்தால் 8க்கு நன்மை. ஹஜ்ஜுக்கு நடந்து போனோம், அவங்களெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர். இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப ஆஷிக் அல்லாஹ் மேல, ரசூல் மேல. அவங்க ஹஜ்ஜி எல்லா வருஷம் போவாங்க. மதீனால இருக்கிறாங்க, மக்காவுக்கு வருவாங்க ஹஜ்ஜிக்கு. எப்படி வருவாங்க? நடந்து வருவாங்க. இன்னைக்கெல்லாம் 300 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட. காலையில் பஸ் ஏறினோம்னா மாலையில் தான் இறக்குறாங்க. மக்காவில் இருந்து மதீனாவிற்கும், மதீனாவிலிருந்து மக்காவிற்கும் நடந்து கிட்டத்தட்ட 25 ஹஜ்ஜி செய்தார்கள் இமாம் ஹசன். 25 வருடங்கள் நடைபயணமாக ஹஜ்ஜி. எதிலையுமே இன்பம் தெரிந்து விட்டால் அதுல கஷ்டம் மறைஞ்சு போயிடும். இன்பம் தெரியலன்னா எல்லாமே கஷ்டமா தான். இன்பம் தெரியணும். இமாம் ஹசன் ஹஜ்ஜுக்கு நடந்து வருவாங்க. இமாம் சாதி நடந்து வந்தால்
அவர் இன்பத்தோடு வருகிறார். வர்ற வழியில் பாதி தொலையில் அவங்க செருப்பு வார அந்து போச்சு. செருப்பு அந்து போனால் அப்போலாம் ஒன்றும் பண்ண முடியாது, அதெல்லாம் தைக்கணும், தைச்சாதான் முடியும். நம்ம மாதிரி உருவி உள்ள சொருவுறது இல்லை, தைக்கணும். ஃபுல்லாக கட் ஆகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பாலைவன வெயில், நடக்கவும் முடியல. காலில் துணியை கட்டுறாங்க, துணியை கட்டினாலும் அந்த சூடு தாங்கல, சிரமப்படுறாங்க. துணியை கட்டினாலும் முடியல. மிகுந்த சிரமங்களுக்கிடையே கொஞ்சம் மனசுல நம்ம என்ன காபாவுக்கு தானே வர்றோம், காபத்துல்லாவுக்கு தானே வர்றோம், அல்லாஹ் ஏன் இப்படி நம்ம செருப்பு வார இருந்து தைக்கிறதுக்கும் ஆள் இல்லை, எவ்வளோ கஷ்டமான ஒரு நிலை அப்படிங்கிற ஒரு கஷ்டம் மனசுல தெரியுது. அவங்க அல்லாவை குறைபடுறது இல்லை. அந்த மன சுமையோடு அரம் ஷரீப் உள்ள நுழையிறாங்க. நுழைந்தால் அங்க ஒருத்தர் ஹஜ்ஜை தவாஃபை முடிச்சுட்டு வெளியில வர்றார். வர்றவரை பார்த்து சுஜூதுல விழுந்துட்டாங்க இமாம் ஷாஜி. காபாவுள்ளே போகல, சுஜூதுல கிடக்கிறாங்க. என்ன, அங்கிருந்து ஒருத்தர் தவாஃபை முடிச்சுட்டு வர்றார், அவருக்கு 2 காலுமே இல்லை, 2 காலும் இல்லை. தவாஃப் சுஜூதுல விழுந்தாங்க, கண்ணீர் வடிச்சாங்க. ரப்பே, ஒரு செருப்பு தான் வாரருந்து போனது, காபாவுக்கு வரும்போது ஏன் இந்த கஷ்டம் என்று நினைத்தேன். 2 காலும் இல்லாமல் காபாவில் தவாஃப் செய்து சிரித்த முகத்தோடு வெளியே வருகிறாரே, அவரல்லவா உன் அருள் பெற்றவர் என்றார். அவரல்லவா உன் அருள் பெற்றவர். பாடம் கடித்து கொடுப்பான் அல்லாஹ். நாம் பார்க்க வேண்டிய பார்வை யாரை பார்க்கணும்? அதுதான் ரசூல் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை. இன்னைக்கு நான் குறைபட்டு வாழ்கிறேன், நிம்மதி இழந்து வாழ்கிறேன், சஞ்சலங்களுக்குள்ளால் வாழ்கிறேன். ஒரே காரணம், மேல பார்த்ததால் மாத்திரம்தான். அதுதான் எல்லா வகையிலையும் நம்ம சந்தோஷத்தை கெடுத்துச்சு. மேலே இருக்கிறவங்களை பார்க்குறோம், டாப்பில் இருக்கிறவங்களை பார்க்குறோம், அரண்மனை வாழ்க்கையில் இருக்கிறவங்களை பார்க்குறோம், வசதி வாய்ப்போடு இருக்கிறவங்களை பார்க்குறோம், ஏசியில் உட்கார்ந்து இருக்கிறவங்களை பார்க்குறோம். நம்ம வீட்டில் ஃபேன் கூட இல்லை, நம்ம கஷ்டமாக தெரியுது. சின்ன தொழில் அல்லாஹ் கொடுத்தான், டெய்லி ஒரு 1000 ரூபா வருமானம் வருது, அது நிம்மதியான வாழ்க்கை. ஆனால் நாம் பார்க்குறோம் டெய்லி 50,000 ரூபா சம்பாதிக்கிறார். நம்ம என்ன இது வாழ்க்கை, இது என்ன பொழப்போ? எல்லாமே நீங்கள் உங்களை விட மேலே பார்த்தால் அல்லாஹ் கொடுத்த இந்த அருட்கொடை நீங்கள் நன்றி சொல்ல மாட்டீர்கள் என்பதை தாண்டி குறைபட்டவர்களாக, மனநிறைவு இல்லாதவர்களாக, சந்தோஷத்தை காணாக்கியவர்களாக வாழ வேண்டும். அது வேண்டாம் என்று ஆசைப்பட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம என்ன நல்லா இருக்கிறோம் நினைச்சிட்டீங்க, நம்ம நல்லவே இல்லைதான். நமக்கு எங்க அப்பப்பம் கை வலி வருது, கால் வலி வருது, குறுக்கு வலி வருது, இடையில பிரஷர் வேற கீழே போட்டுருது, சுகர் வேற சங்கடப்படுத்துது, தலை சுத்துது. இதை பற்றியே நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னைக்கு தான் எழுந்துச்சு நடக்கிறது? என்னைக்கு தான் நிம்மதியா இருக்கிறது? மவுத்து வரைக்கும் எனக்கு ஒரு டாக்டர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், சுகரா சாட்டுக்கிறீங்க, அதிரத்து கபருக்கு போற வரைக்கும் இருக்குன்னா. ஆறுதலான வார்த்தையே இல்லை, ஆறுதலான வார்த்தையே இல்லை. ஏதாவது பெர்மனண்டா இதுல இருந்து ரிலீஃப் ஆகலாமான்னு கேட்டேன். நம்ம நண்பர் அவர் சொன்னார், அதற்கு கவலைப்படாதீங்க, அதை பற்றி கண்டுக்கிடாதீங்க, உங்களை குழியில கொண்டு வைக்கிற வரைக்கும் சுகரும் சேர்ந்து அங்க வரும். அவருக்கு வரும்போது உங்கள் நக்கீர் வந்து கையை பிடிச்சு பார்த்தா பிரஷர் இருக்கும், சுகர் இருக்கும், அது அங்க வரைக்கும் வரும். அப்படின்னா என்ன? அவர் சொன்னதுல பயம் இல்லை, தைரியம் கொடுக்கிறார். ஒன்றும் கவலைப்படாதீங்க, சில நோய் உடம்புல வந்தால் அது வாட்டில் இருந்துகிட்டே இருக்கும், நம்ம ஹயாத்து வரைக்கும் அது இருக்கும். அப்படியானால் என் ரப்பு கொடுத்த ஹயாத்தின் காலத்தை அழிக்கிற சக்தி நோய்க்கு இல்லை. அவன் கொடுத்த ஹயாத்து அது வரைக்கும் இருக்கும். எங்க தாயாருக்கு சுகர் இருந்துச்சு, ரொம்ப பின்னால தான் கண்டுபிடிச்சோம். அப்பமெல்லாம் சுகருக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய இது இல்லை. அப்போ உமாட்ட சுகர் இருக்கும், நம்ம அவங்க ரொம்ப கருப்பு டீ விரும்பி கொடுப்பாங்க. டீ கொஞ்சம் கொடுக்க குறைச்சோம். அப்போ அவங்க கேட்டாங்க, எப்போ டீ கொடுங்கப்பா, நான் தான் நாஸ்டாலாம் கம்மியாக சாப்பிட்றேன், டீ வேண்டாமா? சுகர் என்ன சுகர்? படைச்சவனுக்கு தெரியாத சுகரா? கொடு அப்படி. ஒன்றுமே பேச முடியாது, கொடுப்போம். அல்லாஹ்வுடைய கிருபையில் நீண்ட காலம் 70 வயசு வரைக்கும் அவங்க வாழ்ந்தாங்க. சுகர் இருந்துச்சு, ஆனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. கடைசி வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ்ந்து ஆரோக்கியமாக கொஞ்ச நாள் சுகம் இல்லாமல் இருந்தாங்க. அல்லாஹ் அழைத்து கொண்டான். ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க சாப்பிட்றது அளவு தான். ஆனால் அதெல்லாம் ஒரு பெரிய பயம் வந்ததில்லை. அதை பயந்து இன்னைக்கு நிறைய பேர் பயம்தான், எதை சாப்பிட்றதுக்கும் பயம். ஆரோக்கியம் விஷயத்திலும் உங்களை விட கீழே பாருங்க. படுக்கையில போட்டு அல்லாஹ் எத்தனை பேரை ஹயாத்தாக்கி வச்சிருக்கான், படுத்துக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருக்கிறான்.
நான் ஒரு ஷேக்கை போய் பார்க்க போனேன். ரொம்ப பெரிய ஷேக், ரொம்ப நாள் வாழ்ந்தாங்க, ரொம்ப நாள் படுக்கையில் இருந்தாங்க, ரொம்ப நாள் படுக்கை, ரொம்ப நாள் வாழ்றாங்க. அவங்க வெளியில் இவ்வளோ நாள் அவங்க படுத்துட்டாங்களே, இவ்வளோ நாள் படுத்துட்டாங்களே, எவ்வளோ பெரிய ஷேக். பல்லாயிரம் மக்களின் நேர்வழிக்கு காரணமானவர்கள். அல்லாஹ் அவர்களை ஏன் படுக்க போட்டான்? நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும், அங்கே போனோம், அவங்கள சந்திக்கிறது நமக்கு கஷ்டம். அனுமதியை கொடுத்தாங்க, உள்ளே போனோம். சொன்னாங்க நேரம் எடுக்காதீங்க, ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாதுன்னு ஆலோசனை. உள்ளே போய் சந்திக்க போய் முசாபா செய்கிறதுக்கு லேசாக கையை கொடுத்தோம். லேசாக கையை நிறுத்தோம். அவங்கள பார்த்தா சுபஹானல்லாஹ், சும்மா அப்படி முன்னால் அப்படி ஜொலிக்கிற சந்திரன் மாதிரி ஜொலிச்சுட்டு இருக்கிறான் முகம், சந்திரனை போல. அவங்க பேசலை, சந்திச்சுட்டு கையை காட்டினாங்க, நல்லா இருக்கிறேங்கிறாங்க. வெளியில் வந்தோம். மக்கமார்கள் தான் ஹிதுமத்தில் இருந்தாங்க. பிள்ளைகள்கிட்ட கேட்டு அவங்க எவ்வளோ நாள் எப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, நிம்மதியாக இருக்கிறாங்க, சுய தேவைக்கு எழுந்திரிச்சிருவாங்க, சாப்பிடும்போது எழுந்திருப்பாங்க, சாப்பிடுவாங்க, அவராதுகள் இதுவரைக்கும் விடப்படலை, தொழுகை விடப்படலை, வக்தில் கரெக்டாக தொழுதுருவாங்க, இன்னும் தஹஜ்ஜத்தை விடலை, இன்னும் தஹஜ்ஜத்தை விடலை. எல்லாமே அவங்களுடைய ஹாலத் எப்படி முடியுமோ அப்படி. எந்த ஒரு வினாடியும் எங்களிடத்தில் அல்லாஹ் ஏன் என்னை படுக்க போட்டான் என்று கேட்டதில்லை. இத்தனை நிலைக்கு மேலால் அவங்க அடிக்கடி அவங்களுடைய அறிவுரை 1-2 வார்த்தை பேசுவாங்க. அவங்க சொல்லுவாங்களா, நீ ரப்புன் கரீம் என்று சொல்வார்களா, நீ மிகப்பெரிய கண்ணியமும் சங்கையும் கொடைத்தன்மை உள்ள ரப்பு, என்னை சங்கையாக்கி வைத்தாயே. ரப்புன் கரீம், நீ கொடைத்தன்மை உள்ளவன், நீ சங்கையானவன், என்னை சங்கையாக வைத்திருக்கிறாய். உண்மையிலேயே சங்கையா வச்சிருந்தான். அவங்கள சந்திக்கிறதுக்கு கீழே நிற்கிறாங்க மக்கள். அவங்கள சந்திக்கணும், அவங்க முகத்தை பார்க்கணும். நம்ம நினைக்கிறோம் படுக்கையில போட்டுட்டான் அல்லாஹ், அவங்கள்ட்ட போய் பார்க்கிறோம். அந்த எண்ணம் எப்போதுமே தன்னை விட கீழே இருந்து பார்க்கறாங்க. அல்லாஹ் எத்தனை பேரை இன்னும் அவனை நினைக்க முடியாம ஆக்கி இருக்கிறான். ரொம்ப இல்லை, ஒரு காய்ச்சல் வந்தாலும் நிறைய பேருக்கு பள்ளிவாசலே தெரியாது. கொஞ்சம் தலை சுத்தினா ஜமாத்துக்கு வர்றதில்லை, தொழுகை பேன்றதில்லை. படுத்த படுக்கையாய் கடைசி வரை இபாதத், குர்ஆன் திலாவத் நடக்கிறது, திக்ருகள் நடக்கிறது. யாராவது பெரியவங்க வந்து பையத்து கேட்டா கொஞ்ச நாள் கொடுத்தாங்க, இப்பதான் ஸ்டாப் பண்ணிருக்காங்க, பையத்தும் கொடுத்தாங்க. அல்லாஹ் நமக்கு அப்படி ஒரு நீண்ட ஆயுளை, ஆரோக்கியமான ஆயுளை, பிரகாசிக்கிற ஆயுளை நசீபாக்குவானாக. அந்த ஆயுள் என்பது அல்லாஹ்வை மேலாக பார்க்கிற பார்வை. எப்ப நம்ம விட மேலானவங்களை பார்க்கிறத குறைச்சிக்கிறது. இதுல கொஞ்சம் கவனம். ரொம்ப இந்த செய்திகளை அழுத்தம் செய்கிற நோக்கமே அது மகத்தான. இதுல இன்னொரு பாடத்தை எழுதுறாங்க. அந்த மாதிரி வாழ்க்கை கிடைச்சிக்கிட்டுனா போதுங்கிற மனசும் சேர்ந்து வந்துருமா, போதுங்கிற மனசும் சேர்ந்து வந்துடும். அதுக்கு மேல இன்னொரு மனசு வருமா, தன்னை விட மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிற மனசு வந்துருமா. யாரு கொஞ்சம் தான் இருக்குது, அவர் பார்க்கிற பார்வையெல்லாம் கீழே பார்க்கிறார், மேல பார்க்கறது இல்லை. தன்னை விட அந்தஸ்தானங்களை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அவர் பெரிய பதவி கிடைச்சி போச்சே, அவர் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறாரு, அதையும் பார்க்குறீங்க. இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறார் பாவம். டெய்லி தெருவில் போய் பஜாரில் போய் வீதி வீதியா சத்தம் போட்டு கத்து கத்தி வியாபாரம் பண்றார். சின்ன சின்ன பொருளை வைத்துக்கொண்டு எல்லா தெருக்கள்லையும் வெயிலில் போய் நின்று கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு மாலையில் ஒரு 1000 ரூபா 500 ரூபா கூட கொண்டு வர்றது பெரிய பாடா இருக்குது. அல்லாஹ் நம்மளை நிழலோட்டமா வச்சு 1000 ரூபா தர்றாங்க. அந்த ஒரு வாழ்க்கைங்கிறது தான் உங்களை மகிழ்விக்கும். அதுல 2 கிஃப்ட் கிடைக்குங்கிறாங்க. கிடைச்சதை கொண்டு திருப்தி ஏற்பட்டுடும். 2வது மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு வந்துடும், தேர்ந்தெடுக்கிற மனசு. அல்லாமா ஷஃபீஹுல் பல்கி, மாரூபுல் கரஃபி 2 பேரு மிகப்பெரிய நண்பர்கள், ஆன்மீகத்தில் கூட்டாளி. ஷஃபீஹுல் பல்கியும் மாரூபுல் கரஃபியும். ஆனா 2 பேரும் ஊரு, வேற வேற ஊரு. அல்லாஹ் நண்பர்கள் ஆக்கி வச்சான். ஷஃபீஹுல் பல்கியை பொறுத்தவரையில அவங்க பல்க் பகுதியில் உள்ளவங்க. பல்குங்கிறது குராசான்ல இருக்குது, பல்க் நகரம் குராசான். மாரூபுல் கரஹி, கரஹி என்கிற ஊர்ல உள்ளவங்க. கரஹி பக்தாதுல இருக்குது, கரஹி பக்தாதுல. பக்தாதை சார்ந்த மாரூபுல் கரஹி அவர்களும் குராசான் பகுதியை சார்ந்த அல்லாமா ஷஃபீஹுல் பல்கியும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள்.
நண்பர்கள்னா ஆன்மீகத்தில் இறைவனை அடைவதை, இறைவனை கொண்டு மக்கள் உள்ளத்துல கொண்டு தரிப்படுத்துறதுல ரொம்ப விசேஷமான கல்வி பெற்றிருந்தாங்க, ஞானம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ரெண்டு பேரும் யாரை பற்றியும் பேச மாட்டாங்களாம். பேசுனா அல்லாஹ்வை பற்றி பேசுவாங்க, பேசுனா முடிக்க மாட்டாங்களாம், பேசிக்கிட்டே இருப்பாங்களாம் ரப்பை பற்றி, ரப்பனுடைய அதமத்தை பற்றி பேசுவாங்க, அல்லாஹ் நம்மளை எப்படி வச்சிருக்காங்கிறத பேசுவாங்களாம். ஒவ்வொருவங்களும் திருப்திப்படுவாங்களாம், நம்ம நல்லா வச்சிருக்கோம், உயர்வா வச்சிருக்கிறோம் அப்படின்ட்டே திருப்திப்படுற. தன்னை விட மிக மிக மேலானவங்களெல்லாம் தர்பாருக்கு வருவாங்க, அத்தனை பேரை விட நம்ம மேலா இருக்கிறோம்னு நினைப்பாங்களாம். அல்லாஹ் அந்த நசீபை நமக்கு தரணும். அதில் அவங்க ரெண்டு பேரும் ஒரு உரையாடல் ரொம்ப முக்கியம். வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பதிக்கப்பட்ட உரையாடல். ரெண்டு பேரும் உரையாடுறாங்க. அந்த உரையாடல்ல அவர் கேட்கிறாங்க, சையதுனா ஷஃபீகுல் பல்கி கேட்கிறாங்க மாரூபல் கரகிட்ட, எப்ப அங்க வா, உங்க ஊருடைய பழக்கம், உங்க மக்களுடைய பழக்கம் எல்லாம் அப்படி இருக்கு, அல்லாஹ் உங்கள்கிட்ட எப்படி நடக்கிறான், நீங்க அவனோட எப்படி நடக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அல்லாஹ் அவங்க பேச்சு போல அந்த பேச்சு தானே, அல்லாஹ் உங்க கூட எப்படி நடக்கிறான், அல்லாஹ்வோட நீங்க எப்படி நடக்கிறீங்க, அவன் எப்படி எல்லாம் உங்களை வச்சிருக்கான், நீங்க எப்படி எல்லாம் அவனை வச்சிருக்கீங்க. அவங்க சொன்னாங்களாம், ரொம்ப கரெக்டாக நடக்கிறாங்க எங்கள் ஊர் மக்கள், அல்லாஹ்வுடைய கிருபை, எங்கள் மக்களுக்கு நம்ம கொடுக்குற அட்வைஸுகள், அவங்க வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப அழகான வாழ்க்கை. அது என்ன அழகான வாழ்க்கை? இதா ஓத்தியா ஷக்கர்னா, அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் கொஞ்சமும் நன்றி இல்லாமல் வாழ்ந்ததில்லை. அவங்க ஊருக்கே சேர்த்து சொல்றாங்க, அல்லாஹ் கொடுத்தால் நன்றியோடு நடப்போம், அவன் எப்ப கொடுத்தாலும் எவ்வளவு கொடுத்தாலும் குறைவோ நிறைவோ நன்றி. அவன் கொடுக்கிறது குறைவு கொஞ்சம் இருக்கலாம், ரொம்ப இருக்கலாம், அதெல்லாம் முக்கியம், நன்றி செலுத்துறது. இப்போ எப்போ இது நடக்கும்? கொஞ்சம் கிடைக்கும் போது நன்றி செலுத்தணும்னா, கொஞ்சம் கிடைக்கிறது பாக்கியமா கருதுனா தான் நன்றி செலுத்துவோம். கொஞ்சம் தான் கிடைக்குது, அது பாக்கியமா கருதணும். வெளியில போனேன், காலையில போனேன், ராத்திரிக்கு தான் வந்தேன், 100 ரூபா கிடைச்சிச்சு, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்வேன். ஏன்? அதை பாக்கியமா நான் கருதணும். அதுக்கெல்லாம் ஒரு பார்வை, அந்த பார்வை தான் சொல்றாங்க. நீ மேல போய் உன் கூட ஒருத்தர் இன்னொருத்தர் வந்தார், அவர் மாலையில வரும்போது அவர் 1000 ரூபா கொண்டு வர்றார், நீ 100 ரூபா கொண்டு வந்த, அவரையே பார்த்தா ஏங்கிட்டு தான் இருக்கணுமே தவிர நீ நிம்மதியா இருக்க முடியாது. இன்னைக்கெல்லாம் நம்ம நிம்மதியை நம்ம தான் காணாக்கணும், நம்ம சந்தோஷத்தை நம்ம தான் வீணாக்கணும். அல்லாஹ் மீது குறைபட்டு கொண்டே இருந்தோம். நான் சொல்லுகிற வாழ்க்கை ரொம்ப முக்கியம். நான் கஷ்டமோ நஷ்டமோ கரெக்டா நடக்கணும், அதான் அல்லாஹ்வுக்கு திருப்தி. நன்றியான வாழ்க்கைனா என்ன? கரெக்டா நடக்கிறது. எனக்கு கஷ்டம் இருக்குது, என் கஷ்டம் என்னோடு, என் கஷ்டத்தை இன்னொரு ஒருத்தர் போய் சொல்றதா, அதை வேண்டாம் என்கிறார்கள் நபிகள் நாயகம். அதனால மனைவிக்கு கொடுக்கறத குறைச்சிக்கலாமா, பிள்ளைக்கு கொடுக்கறத குறைக்கணுமா? அன்னைக்கு உள்ளதை வச்சு அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடு. கஷ்டத்தை நீ தாங்கணும், சரியா நடக்கணும். நிறைய பேர் கஷ்டம் கடன் வாங்கிடுறது, கடன் வாங்கிட்டு நம்ம கஷ்டம் தானே படுறோம், நம்ம கொடுக்காட்டா எல்லாம் மன்னிச்சிருவான். எப்படி மன்னிப்பான்? கடன் 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 தான், அது கொடுத்தே தீர வேண்டும். நிறைய பேர் எங்கேயோ கடையில் போய் ஜாமானை வாங்கிட்டு வந்துடுறது, அந்த ஜாமானை வாங்கிட்டு பின்பு பணம் கொடுக்கறது இல்லை. நம்ம கஷ்டம் தானே படுறோம், நம்ம கஷ்டப்படுகிறோம். அவன் பொறுப்பு அல்ல, அவன் கொடுத்த பொருளுக்கு அவனுக்கு பணத்தை கொடுக்கணும். நம்ம ஒரு வீட்டில் போய் உட்காரணும், அந்த வீடு வாடகைக்கு இருக்கிறோம், அந்த வாடகையை நம்ம தான் கஷ்டப்படுறோம், வாடகை கொடுக்கலையா, அது அநீதிங்கிறாங்க நபிகள் நாயகம். ஏன்? அந்த வாடகை அவனுக்குரியது, அவன் உரிமையாளன், அவன் வீடு கட்டியவன், அவன் கஷ்டப்பட்டான், அவன் உழைத்தான், அதற்காக அவன் எவ்வளவு பாடுபட்டான். அவன் உழைப்பை நீ எடுப்பதா? அதில் நிம்மதி போகும், அல்லாஹ் கொடுக்கிற பரக்கத்தை இழக்க வேண்டியது வரும். இன்னைக்கெல்லாம் இது ரொம்ப அதிகமா நடக்குது. கடனை வாங்கிட்டு கொடுக்க மறுக்கிறவங்க, கொடுக்காம இருக்கிறவங்க, வீம்பு பேசுறவங்க, இதெல்லாம் கூடி போகிறது. என்னுடைய கஷ்டத்தில் என் ரப்பு இன்னும் என்னோடு அழகா நடக்க வேண்டும் என்றால் அடியாறுகளில் எந்த ஒன்றிலும் நான் அநீதி இழைக்க கூடாது. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. என் கஷ்டத்தை எல்லாரும் சுமங்கன்னு சொல்லக்கூடாது, என் கஷ்டத்தை நான் சுமக்க வேண்டும், அல்லாஹ்வே நிவர்த்தி தருவான். அதனால யாருக்கும் என்னால் எந்த ரூபத்திலும் அநீதி நடக்கக்கூடாது. இதுல ரொம்ப கவனம். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. அதுதான் அல்லாஹ் கொடுத்ததுல எப்படி நடக்கிறீங்கன்னு கேட்டாங்க. கரெக்டா நடக்கிறோம். அவன் கொடுக்கும் போது குறைவா கொடுத்தாலும் நிறைவா கொடுத்தாலும் நன்றி செலுத்துகிறோம். யார்? அல்லாமா ஷஃபீகுல் பல்கி
ஏன்னா அடுத்தவங்களுடைய ஹக்கை எடுத்து நான் சாப்பிட்டாலோ என் பிள்ளைகளுக்கு கொடுத்தாலோ அவங்க லைஃப் நல்லா இருக்காதுங்கிறாங்க. நம்ம புள்ள பாவம் அப்பாவி, அந்த புள்ள லைஃபை வீணாக்கிறதா? அவங்களுடைய ஹக்கில் இன்னொருடைய ஹக்கை நான் அனுபவிக்கிறதிலே என் பிள்ளைகளுக்கு கஷ்டம். நான் பாவம் ஏதோ தைரியம், என் புள்ள என்ன செய்துச்சு, அந்த புள்ளையே நான் பாவியாக்கணும். என் மனைவி என்ன செய்தாங்க, அவங்களையே பாவியாக்க வேண்டும். எனவே பிறரின் ஹக்கு அது 1 ரூபாயா இருந்தாலும் நாம் அனுபவிப்பது ஹராம் என்று தெரிந்து அனுபவித்தோம் என்றால் அது எத்தனை பெரிய குற்றம். அதற்கு நம்முடைய கஷ்டத்தை காரணமாக சொல்லக்கூடாது. நம்முடைய கஷ்டம் என்பது அது அல்லாஹ்ட்ட தான் பேசணும். இங்கே அவங்க சொன்னாங்க, நாங்கள் எங்களை கஷ்டத்தில் அல்லாஹ் வச்சாலும் அவன் கொடுத்தது ஏதாவது கொடுத்தாலும் நாங்கள் அதுக்கு நன்றியுடையவங்களாக இருக்கிறோம். நாங்கள் அதனால் யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டோம், யாருடைய உரிமையை பறிக்க மாட்டோம், யாருடைய ஹக்கை எடுக்க மாட்டோம். யாருடைய ஹக்கை எடுக்கிறது இல்லை, அவங்க ஹக்கை அதை நாங்கள் எடுக்கிறது அது அனுமதி இல்லை. சரி, அப்புறம் அவங்க கேட்டாங்க, அப்புறம் அவன் ஸ்டாப் பண்ணிட்டான். அவன் கொடுத்தா நன்றி, ஒய்தான் முன்னினா அல்லாஹ் ஸ்டாப் பண்ணுறான். நீ கொடுக்கல, நேற்றும் கொடுக்கல, இந்த நாள் கொடுக்கல, சபர்னா அதை பொறுமையாக ஏற்றுக்கொள்வோம். அவங்க கேட்டாங்க, நேற்று கொடுக்கல, முந்தா நாள் கொடுக்கல, அதுக்கு முந்தா நாள் கொடுக்கல, கொடுக்காட்ட பொறுமையாக இருப்போம், கொடுத்தா நன்றி செலுத்துவோம். இது எங்க வாழ்க்கை, எங்களுடைய மாறுபல் கருத்து சொல்றாங்க. கரசனுடைய மக்கள் எல்லாம் இப்படி வாழ படித்தார்கள். ஒரு அழகான வாழ்க்கை, இது தப்புலாம் இல்லை, அழகான வாழ்க்கை. அல்லாஹ் கொடுக்கும் போதெல்லாம் நன்றி, அல்லாஹ் தடுக்கும் போதெல்லாம் பொறுமை. நல்ல வாழ்க்கை தானே, அல்லாஹ் எல்லாருக்கும் நசீப் பார்க்கட்டும். அவங்க சொன்னாங்களாம், ரகீகுல் பல்கி சிரிச்சாங்களாம், பத்தபஸ்ஸம் ஏசா சிரிச்சாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரியா போயிட்டு, இவ்வளோ விசேஷமான வாழ்க்கையை சொல்றேன் சிரிக்கிறாங்களே, விசேஷமான வாழ்க்கை சிரிச்சாங்களே. எப்பா இது என்ன விசேஷமான வாழ்க்கையான்னு கேட்டாங்க. இதுதான் அல்லாஹ்வோடு நீங்கள் நடக்கிற வாழ்க்கையா? சாலிஹீன்களின் பழக்கம் இப்படியா இருக்க வேண்டும்? எங்க நாட்டில், எங்க பல்கு நாட்டில் நாங்கள் சில நாய்கள்லாம் எங்கள் ஊரில் வளர்க்குறாங்க. அந்த நாய்கிட்டையும் இந்த வாழ்க்கை இருக்குதுன்னாங்களாம். எங்களுக்கு அப்படியே ஸ்டாப் ஆகிட்டாங்க. என்ன வாழ்க்கை, எங்கள் நாய்கள்லாம் எப்படின்னா, அதுக்கு நாங்கள் ஏதாச்சும் ரொட்டியை கொடுத்தோம்னா அது நன்றியோடு இருக்கும், வாழை ஆட்டிக்கிட்டே நிற்கும். தொல்லை ரொட்டியை 2வது தூக்கி பிடிங்கிட்டோம்னா அது அமைதியாக போயிடும். கொடுத்தால் நன்றி செலுத்துது, எடுத்தால் அமைதியாக போகுது, பொறுமையாக இருக்குது. கொடுத்தால் நன்றி, எடுத்தால் பொறுமை. இது எங்க ஊர் நாய்கள்கிட்டையும் இருக்குது. இது விசேஷ குணம் இல்லை, உங்கள்கிட்ட இருக்குது, அது குணம் தான், விசேஷமாது. அல்லாஹ் படைத்த நாயை நிறைய உதாரணம் காட்டுறாங்க வழிமார்கள் சூஃபிகள். ஏன்னா நாய் நம்ம பார்வையில ஒரு அசிங்கமான பிராணியா பார்த்துடுறோம். ஆனா நாயிட்ட சில நல்ல குணம் இருக்குது, அந்த குணங்களை விவரிக்கிறாங்க. நீங்க தொட்டி தூக்கி போடுங்களே, ஓடி வரும். பின்பு வரும்போது கல்ல தூக்கி காட்டுங்க, பின்னால போயிடும். 2வது தூக்கி போடுங்க, 2வதும் வரும். எத்தனை தடவை போட்டாலும் வரும். கடைசியில கொடுக்காம விடுங்க, அது அமைதியா திரும்பி போயிடும். அப்ப கொடுத்தால் நன்றி, கொடுக்காவிட்டால் பொறுமை. எங்க ஊரு பழக்க நாயிட்ட இருக்குது. இவங்க ஒன்றும் சொல்லல, அவங்க பெரியவங்க. உடனே கேட்டாங்க, அப்போ உங்க பல்குல நீங்க எப்படி அல்லாட்ட பழகுறீங்க, அல்லாஹ் உங்களை எப்படி பழகுறான்? நீங்க எப்படி பழகுறீங்க, அல்லாஹ் உங்கள்கிட்ட எப்படி பழகுறான்? அல்லாஹ்வோடு நீங்க எப்படிதான் நடக்கிறீங்க? அவங்க அழகான ஒன்று சொன்னாங்க, அது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பாடம். அவங்க சொன்னாங்களா, ஒய்தா முனினா சக்கருனா, அவன் எங்களுக்கு கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிட்டா அப்ப நாங்க அவனுக்கு நன்றி சொல்வோம். சுபஹானல்லாஹ். கொடுத்தா நன்றி சொன்னோம், ஸ்டாப் பண்ணா பொறுமைன்னா, கொடுக்கல நன்றி சொல்வோம். அவன் கொடுக்கல, இன்னைக்கு போனோம் வியாபாரத்துக்கு கிடைக்கல, நேற்று போனோம் கிடைக்கல, சுகம் இல்லை, துவா செய்தோம் கிடைக்கல, சுகம் கிடைக்கல, கேட்டது கிடைக்கவில்லை, வாழ்க்கையில எல்லாமே தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்ப அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுவோம். அல்லாஹ் நீ தடுத்தாலும் அர்த்தத்தோடு தடுப்பாய். நான் கேட்கிறேன், விளங்காம கேட்கிறேன், நீ தடுக்கிற, விளங்கி தடுக்கிறாய். சுபஹானல்லாஹ். நான் கேட்கிறேன், விளங்கல்ல, புரியல, புரியாம கேட்கிறேன், எனக்கு இது வேணும்னு கேட்கிறேன், எனக்கு புரியல, அது வந்தா என்ன செய்யும்? எனக்கு பணம் வேணும் கேட்கிறேன், எனக்கு புரியாது, பணம் வந்தால் என்னவெல்லாம் பண்ணும், என் நிலை எப்படி மாற்றும் எனக்கு புரியாது. நீ தடுத்து விட்டாய், நீ புரிந்து தடுக்கிறாய், இதுவெல்லாம் இப்படி எல்லாம் உனக்கு கஷ்டமாயிடும், நீ புரிந்து தடுக்கிறாய். எனவே நீ தடுத்ததற்காக உனக்கு நான் கோடி நன்றி செலுத்துகிறேன். வாழ்க்கை
அவன் அல்லாவை எங்க போய் குறை பார்ப்பாங்க? குறை பார்க்கறதுக்கு இடம் இல்லையே. தடுக்கும் போது நன்றி என்றால், அப்ப கொடுக்கும் போது கொடுத்தால் ஆசரணா, அதை நாங்க மட்டும் அனுபவிக்கிறது இல்லை, அதை மற்றவர்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்கும் பழக்கத்தையும் கொடுத்தான் அல்லாஹ். தடுத்தால் நன்றி, கொடுத்தால் பிறரை தேர்ந்தெடுப்போம். எங்களுக்கு கொடுத்தால் நாங்க அனுபவிக்கிறது இல்லை, தேவைக்கு அனுபவிக்கிறது, மற்றவங்களுக்கு கொடுத்துடுறது, அது ஒரு பெரிய வாழ்க்கை. அப்ப கிடைக்கிற போது மற்றவர்களை தேர்ந்தெடுக்கிற வாழ்க்கை. யாரு கஷ்டப்படுகிறோம், கொஞ்சம் கொடுத்த போதும் இன்னொருத்தர் கேட்டா கொடுக்கிற மனசும் சேர்ந்து வந்துடும். எப்போது அல்லாஹ்வுடைய விஷயத்துல நம்ம எப்பவுமே பொருந்தி கொண்டோம், கீழே உள்ளவங்களை பார்த்தோம், மேல உள்ளவங்களை பார்க்கல, அதற்கு அல்லாஹ் கொடுத்தது நிம்மதியான வாழ்க்கை முதல் விஷயம். இரண்டாவது அவன் கொடுத்ததை பொருந்திக் கொள்கிற வாழ்க்கை. மூணாவது எல்லா நிலைகளிலும் நிம்மதியாக வாழ்வதோடு மற்றவர்களுக்கு கொடுக்கிற வாழ்க்கை. மற்றவர்களுக்கு கொடுப்பாங்க, அந்த உள்ள வந்துடும். நம்ம என்ன வகையே போறோம், நேற்று தடுத்தான் இன்னைக்கு கொடுத்துட்டான், இன்னைக்கு தந்தா நாளை கொடுப்பான். நன்றிக்கு என்ன சொல்றாங்கன்னா, நான் கேட்டேன் அவன் கொடுக்கல, நான் நன்றி சொன்னா அல்லாஹ் உடனே முடிவு பண்ணுவானா. நான் கொடுக்காம இருந்த போது நீ சரியா தான் நடந்தே, நன்றி செலுத்தினா கொடுத்தா இன்னும் நல்லா இருப்பானேன்னு கொடுத்துருவானா. நான் கொடுக்காம ஸ்டாப் பண்ணும் போது நீ நிறையா தான் நடந்திருக்க அல்லாஹ், நீ ஸ்டாப் பண்ணது சரி அல்லாஹ், கொடுக்காததான் சரி அல்லாஹ் என்று சொல்கிறவன் கொடுத்தாடா மறப்பான். அல்லாஹ் கொடுக்கிறான், அல்லாஹ் பார்த்து தானே கொடுக்கிறான். எல்லாத்துக்கும் கொடுக்கிறான், பார்த்து தான் கொடுக்கிறான். அக்காலாம் கொடுக்கல, நம்ம தான் சொல்லிக்கிறோம். அவனுக்கெல்லாம் கொடுக்குறான், எனக்கு கொடுக்கறது இல்லை. அல்லாஹ் என்ன பார்க்கறதே இல்லை. சில பேர் அல்லாஹ்வுக்கு கண்ணும் தெரிகிறது இல்லை என்று, அல்லாஹ்வுக்கு கண் தெரியலையே, என்னெல்லாம் பார்க்கறது இல்லையே. உண்மையிலேயே சில பேர் கோவமாட்டே பேசுகிறாங்க அல்லாஹ்வை. அவங்க கஷ்டத்தை தாங்க முடியாமல், அவங்க சஞ்சலத்தை ஏற்க முடியாமல். எனவே நோய் என்பதும் பொருளாதார வீழ்ச்சி என்பதும் நிம்மதி குறைந்து போனது என்பதும் அல்லாஹ்வை குறைபடும் இடமல்ல. இதெல்லாம் இன்னும் நம்மோடு இருக்கத்தான் செய்கிறது என்ற எண்ணம் வளருமையானால் அப்போதும் நன்றி செலுத்துவோம், அப்போதும் அல்லாஹ் நமக்கு மீண்டும் மீண்டும் கொடுப்பான். இது எப்போது ஏற்படும்? நான் கீழே உள்ளவர்களை பார்த்தால் இன்னும் என்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறது, சுகமே இல்லை, அதை விட சுகம் இல்லாதவரை பார்த்தா. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயாளியை போய் பாருன்னாங்க. அது சுன்னத். என்னதுக்கு அந்த சுன்னத்து நான் கேட்கிறேன்? நோயாளியை போய் நாம் பார்க்கறது எதுக்கு சுன்னத்து? நோயாளியை போய் பாரு, உனக்கு விளங்கும் அல்லாஹ் உன்னை நல்லாதான் வச்சிருக்கிறான், விளங்கும். அவரை போய் பாரு, அவர் துடிக்கிறார், கை கால் எல்லாம் பதறமா இருக்குது, காலை முடுக்கலங்கிறார், நீட்ட முடியலங்கிறார், மடக்க முடியலங்கிறார், நெஞ்சு கபகபான் எரியுதுங்கிறார். அதை போய் கேட்டுட்டு வா. நீ கேட்கிறாயா? உனக்கு புரியும் நான் எவ்வளவு அழகாக நடக்கிறேன் உன்னோடு என்று புரியும். நோயாளியை பார்க்கிறது ஒரு பெரிய மார்க்கம் என்று சொல்லப்பட்டதை எதற்கு? பார்க்கிற போதெல்லாம் நான் அழகாக அல்லாஹ்வால் நடத்தப்படுகிறேன், என்ன சோமா வச்சிருக்கான்னு நினைக்க மாட்டாயா நீ? நம்ம அதெல்லாம் நினைக்கிறது இல்லை. நோயாளி பார்க்க போனா ஏதோ பார்க்கறது, ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டிலையோ விவா பாட்டிலையோ தூக்கிட்டு போகிறது. இப்போ அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், இப்போ அவங்க காக்கா பையன் சோம் இல்லாமல் இருக்காரு பார்க்கலையே, அதில் ஹார்லிக்ஸ் வாங்க வசதி இல்லைங்கிறார். அதுக்கு ஹார்லிக்ஸுக்கும் நோய்க்கும் என்ன சம்பந்தம்? அவன் கொண்டு போய் கொடுக்கணும்லாம் அவசியம்லாம் இல்லை. நீ பாரு, நீ பார்த்தால் அங்கே உன் ரப்பு காட்சி அளிப்பான். நோயாளியை நலம் விசாரிக்க ஒருத்தர் போகிறார் என்றால் அந்த பாதையில் ஒரு மலக்கை நியமனம் செய்து இவரை பாதுகாக்கிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் போயிட்டு வர்ற வரைக்கும் பாதுகாப்போம். ஏன் அந்த மாதிரி காட்சிகள்? அதனால ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போனா போய் பாருங்க, ஒரு ரவுண்ட் அடிங்க. அல்லாஹ் எவ்வளவு நல்லவன், எவ்வளவு அழகானவன், எவ்வளவு அருமையாக நம்மோடு நடக்கிறான் என்று புரியும். நான் ஆஸ்பத்திரிக்கு போனால் வீட்டில் இருக்கிறவன் மட்டும் பார்க்கறது இல்லை, அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றது. அங்கே நான் போன உடனே அவங்க எனக்கு கொஞ்சம் ஓதி பாருங்கப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஓதி பார்க்கறது, இவங்களுக்கு கொஞ்சம் ஓதி பார்க்கறது. நான் ஐக்ரோண்டுக்கு ஒரு தடவை போனேன், நான் நம்ம சகோதரர் ஒருத்தர் சோம் இல்லைன்னு அவருக்கு கொஞ்சம் ஓதி பார்த்தேன். அதை சுற்றி எதெல்லாம் பொது காமௌண்டு பாருங்க, பொது வார்டு,
சுற்றி பல சகோதர மதத்தில் உள்ளவங்க, அவங்க பல கஷ்டங்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் காலு எழுந்து தூட்டிச்சுட்டு படுக்கிற அந்த குடும்பம் கூப்பிட்டு எங்க கொஞ்சம் ஓதி பாருங்க அப்படி அவங்களுக்கு ஓதி பார்த்தேன். மற்ற மத சகோதரர்களின் பிள்ளைகளுக்கு ஓதி பார்த்தேன். அவங்க எல்லாரும் நிறைவு கண்டாங்க. நமக்கு அங்கே போன போது பாடம் வதச்சிச்சு, எவ்வளவு பெரிய பாடம், எவ்வளவு வசதியானவங்க வாய்ப்புள்ளவங்க எல்லாம் படுக்கையில் வந்து விழுந்துட்டாங்களே. அல்லாஹ் நம்மை நல்லா வச்சிருக்கிறாங்க. நோயாளிகளின் நலன் விசாரித்தலை அல்லாவும் ரசூலும் சொல்கிறார்கள் என்றால் ஏதோ போவதோ சந்திப்பதோ அல்ல, அங்கேதான் என் அருமை உனக்கு விளங்கும். நான் எத்தனை அழகாக உன்னோடு நடக்கிறேன் என்று விளங்கும். அதனாலதான் நான் சொன்னேன், உங்களால் உங்களை விட உடல்நலத்தால் கீழே உள்ளவர்களை பார்த்தால்தான் உங்களை உடல்நலத்தில் மேல வச்சிருக்கான்னு விளங்கும். வசதியில மட்டும் கீழே உள்ளவங்களை பார்க்கறது இல்லை, ஆரோக்கியத்தில் கீழே உள்ளவங்களை பார்க்கணும், அந்தஸ்துல கீழே உள்ளவங்களை பார்க்கணும். நம்ம நல்ல டாப்ல இருக்கோம்னு விளங்கும். அப்படி விளங்குமா, அல்லாஹ் உங்களோடு இருப்பான், அல்லாஹ்வோடு நீங்கள் இருப்பீர்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. ஒரு உன்னதமான அறிவுரையை உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் அருமை தோழர்களுக்கு இங்கே வழங்கி இருக்கிறார்கள். அந்த அறிவுரை நமக்கும் சொந்தமானது. எப்போதும் வாழ்விலும் வாழ்வாதாரத்திலும் நிம்மதியிலும் சந்தோஷத்திலும் இன்னொரு பக்கம் ஆரோக்கியத்திலும் அந்தஸ்திலும் நம்மை விட கீழே உள்ளவர்களை பாருங்கள். நீங்கள் நல்லாதான் இருக்கிறீர்கள், இன்னும் உங்கள் ரப்பு உங்களை கைவிடவில்லை, இன்னும் அவன் உங்களை கொடுத்து கொண்டேதான் இருக்கிறான் என்கிற நிலையோடு நன்றி செலுத்துவீர்கள் என்று உத்தம நபிகள் கொடுத்த அந்த பாடம் உணர்த்துகிறது. அல்லாஹ் அந்த அருமையான பாடம் நானும் நீங்களும் சமூகமும் எடுக்க நடக்க செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.